வணக்கம் மக்களே. நான் இது வரைக்கும் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசினது கிடையாது. எனக்கு பாலிடிக்ஸும் தேவையும் கிடையாது. பட் இப்போ நம்ம ஊரில் நடக்கிறது பார்த்தா எனக்கு வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லி தான் தோணுது. இப்போ இந்த நடுவில் நடக்கிறத நம்ம டிவிகேக்கும் வெஸ்ட் டிவி டிஎம்கே இந்த 2 கட்சிகளும் தான் மேட்ரு. எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன். இது தப்பா இல்லை சரியா வந்து நீங்கள் வந்து அது கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். எனக்கு திட்டினா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து டிஎம்கே ஆளுங்க வந்து திட்டினாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு டிவிகே ஆளுங்க வந்து திட்டினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து ஒரே ஒரு இதுதான். இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நடந்தது வந்து இப்போ நம்ம டிவிகே மாநாடு நடந்துச்சு. அதில் வந்து அவர் கம்யூனை பற்றி பேசலை, அவர் வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றே ஒரு தான் கேள்வி, ஏன் அதை வந்து நீங்கள் வந்து ஆளுங்கட்சி பற்றி பேசவே இல்லை, அதை பற்றி அவங்கள பற்றி ஏன் அதை வந்து நீங்கள் பேச மாட்டீங்க? இவர் வந்து ஒன்றும் ஆளவே இல்லை கட்சியை. ஆளாதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து நிறையா வந்து புரட்சி அளித்திருக்காரு. நிறையா கவின் வீட்டுக்கும் போயிருக்காரு. அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. இதை வந்து ரெண்டுமே பண்ணலை. ஆளுங்கட்சி ஆளுங்க ரெண்டுமே பண்ணலை. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய மீடியா சேனல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி வரணும்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்களுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணணும்? ஏன் நம்ம வந்து ஒரே கட்சியாகவே போகணும்? நம்ம ஏன் வந்து டிஎம்கேவே இருக்கணும், ஏடிஎம்கேவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஒரு டவுட்டு கூட, ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு புது ஆளுகள் வந்து ஏன் வந்து நம்ம வந்து ஒரு இடம் கொடுக்கக்கூடாது? அது ஒரு கொடுத்துதான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போமே. அதே மாதிரி இருந்தால் நம்ம அடுத்த ஒரு 5 வருஷம் அதே தான் ஆக போகுது. எந்த கட்சி வந்தாலும் எது வந்தாலும் அதுதான் நடக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு புது ஆளுங்க கொடுத்து நம்ம வந்து புதுசாக மாற்றக்கூடாது? ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு டிவிக்கே வந்து வந்தாருன்னா எதனா நல்லது பண்ணுவான்னு சொல்லி தான் எனக்கு ஒரு லைட்டாக தோணுது. ரொம்பலாம் நான் வந்து இது வச்சிடல. டிஎம்கே இது வரைக்கும் இருந்து என்ன பண்ணாங்க அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸை போய் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட போய் பாருங்கள். ஒரு போன மாதம் நடந்தது நம்ம தூய்மையாளங்களை நம்ம அந்த பிரச்சனைலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்று தான் நான் சொல்லுவேன். இந்த யாரை பார்த்து நிறைய கட்சி வந்து பயந்துட்டு போயிடுச்சுன்னா, நிறைய பேர் வந்து இந்த கட்சியில் வந்து பயந்தே போகல. இப்போ வந்து நம்ம ஆளுங்கட்சி வந்து யாருக்குமே வாய்ப்பு இல்லை. நிறைய கட்சி பின்னாடி இருக்கு. அந்த கட்சிக்கெல்லாம் பயப்படல. ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் தான் பயப்படுது. இந்த டிவிகேக்கு மட்டும் தான் பயப்படுது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்படிலாம் வந்து சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பவுன்சர் தூக்கி போட்டான், அவன் வந்து ஒரு பொய் கேஸ் வந்து, அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து ஒரு கட்சியை பார்த்து அப்போ அந்த கட்சிக்காரன் வந்து என்ன பண்ணுவான் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கேப்டன் இருக்கும் போது நம்ம கேப்டனை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க. ஆனால் நம்ம கேப்டன் என்ன பண்ணாங்க, அப்படியே டவுன் பண்ணுறாங்க. இந்த மீடியா ஆளுங்க நிறைய மெமிஸ் போட்டு நிறைய கேவலமாக பண்ணி நிறைய டவுன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவரையும் டவுன் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த எதிர்கட்சிக்காரங்க. அப்பனா இவனுங்க பயந்துட்டானுங்க அர்த்தம். அப்ப நம்ம பயப்படான ஒரு கட்சியை பார்த்து அப்ப வந்து அவன் பெரிய கைதா இருப்பான். நீங்களே பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி நீங்க பாருங்க. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த கட்சி வச்சுலாம் பிடிக்காது. என்னோட மனசுல நான் இப்ப இந்த மீடியாலாம் பார்த்தது வரைக்கும் என்னோட மனசுல இருக்கிறது நான் சொல்றேன். ரெஸ்ட் உங்க கையில இருக்கு.